ஹலோ மக்களே, வாங்க நம்ம இன்றைக்கி என்னுடைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்லிங் பேக்குங்க, சைடில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது என்னோடய ஃபேவரேட் ஒன். இதுவும் ஒரு ஸ்லிங் பேக் தாங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. மால் இந்த மாதிரி போகிறாங்க, இந்த பேக் தாங்க போட்டு போவேன். இது கல்யாணத்துக்கு போகிறாந்தா இந்த மாதிரி பேக் கொண்டு போவேங்க. நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்லங்க இந்த பேகு. மார்க்கெட் போகிறாந்தா இந்த பேக் கொண்டு போவேங்க. மொபைல், காசு, சாவி வச்சுக்கலாம் இதில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல வாங்கின பேக்குங்க. நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. அப்படியே வச்சுருக்கேன் இந்த பேக், ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். இது மால் ஒரு அந்தா போட்டு போவேன் இந்த பேகு. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இந்த பேக் கிஃப்ட் வந்ததுங்க. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குல்ல இந்த பேகு, நல்லா க்யூட்டாக. இது மொபைல் வச்சுக்கலாங்க, பக்கத்தில் எங்கேயாவது போகிறாந்தா போட்டு போவேன். இது வாங்கி ஒரு 3 வருஷம் இருக்குங்க. இது ஒரு பொம்மை பேக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இந்த பேக் கிஃப்ட் வந்தது. துணி பேக்கு, குஜராத்திக்காரங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க இந்த பேகு. இதுவும் ஒரு துணி பேக் தான், மொபைல் ஹோல்டர் மாதிரி. இதுவும் ஒரு துணி பேக் தாங்க, கோயிலுக்கு போகிறாந்தா இதை போட்டுட்டு போவேன். நல்லா இருக்குல்ல இந்த பேகு. அடுத்தது என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான். பக்கத்தில் மார்க்கெட் எங்கேயாவது நல்லா நிறைய சாமான் வாங்கணுன்னா இந்த பேக் கொண்டு போவேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த பேக் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. கோயில் போகிறாந்தா இந்த மாதிரி பேக் தாங்க எடுத்துகிட்டு போவேன். லெதர் பேக் எப்போவுமே எடுத்துகிட்டு பண்ண மாட்டேன். நல்லா இருக்குல்லங்க, நல்லா பெருசாக இருக்குல்ல. இந்த பேக்கு கோயில் போகிறதுக்கு தாங்க யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா இருக்குன்னு, பிளாக் அண்ட் ஒயிட்டில். எனக்கு பிடிச்ச பேக் இது, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதுவும் துணி பேக் தாங்க, லெதர் கிடையாது. பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லா சாமான்லாம் நிறையா வரும் இதில். பாருங்கள் நல்ல பெரிய பேக் தாங்க இதுவும். இது ஒரு சின்ன பேக் தாங்க, இதுவும் கோயில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போவேன். நல்லா க்யூட்டாக இருக்குல்ல, சும்மா கையில் அப்படியே பிடிச்சிக்கலாம். இந்த பேக் வாங்கி 6 வருஷம் ஆச்சுங்க, அப்படியே வச்சுருக்கேன், ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். இது தாங்க என்னோடய ஃபேவரட் ஒன்று. இது நல்ல பெரிய இடத்துக்கு அவுட் ஆஃப் எங்கேயாவது போகிறாந்தா இந்த பேக் கொண்டு போவேங்க. இந்த பேக் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்குல்லங்க இந்த பேகு. இது ஒரு லெதர் பேகு, அந்த போட் ஷேப்பில் வந்திருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது இந்த பேக் நான் செட்டாக வாங்கினேங்க. 3 பேக் வரும். இது சின்னது, பர்ஸ் உள்ளே வச்சுக்கலாம், மணி மட்டும் போட்டுக்கிட்டு. இது பெருசு. அந்த வார் வந்துச்சு, இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த 3 பேக் தாங்க. இது ஒன்று சின்னது, ஒன்று ஸ்லிங் பேகு, அது பெருசு ஒன்று. 3 செட்டாக வாங்கினேன். 900 தான் இந்த 3. பாருங்கள் இது எங்கேயாவது மார்க்கெட் போகிறாந்தா போட்டுக்குவேன். இந்த 3 செட்டாக வாங்கினது நல்லா இருக்குல்லங்க. அது பிஞ்சிச்சு கொஞ்சம் அந்த சைடில் வாரில், இருந்தாலும் நான் தூக்கி போடாமல் அதை சரி பண்ணி வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்லங்க பேக் எல்லாம்.